இன்னைக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் ஒயின் ஷாப்புக்கு போகுது, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் ஹாஸ்பிட்டலுக்கு போகுது, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் வட்டி கட்டுறதுக்கு போகுது, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் அநியாயமாய் போகுது. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்துல என்ன இல்லை? ஆசீர்வாதம் இல்லை. ஏன் இல்லை ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னா, நமக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. நீங்க நிறைய பேருக்கு ஆடம்பரத்தை விரும்புறாங்க. இந்த ஆடம்பரம் இருக்கவே கூடாது. என்ன வருமானம் வருதோ அதுக்கேத்த செலவு தான், வீணான செலவே கிடையாது. கிரெடிட் கார்டு கூட யாரும் வச்சுக்காதீங்க. தயவு செய்து தண்டல்லாம் வாங்காதீங்க. தண்டல் வாங்குறது, இந்த மகளிர் லோன் வாங்குறது, இதெல்லாம் வாங்காதீங்க. தயவு செய்து வாங்காதீங்க. யாராவது லோனு தரான் அப்படின்னு சொன்னா வாங்காதீங்க. இப்போ நிறைய ஆன்லைன் லோன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. 10,000 ரூபாய் தரேன், 2 நிமிஷத்துல அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். 2 நிமிஷத்துல அக்கௌண்ட் வந்து பிரச்சனை கிடையாது. 2 வருஷத்துக்கு நீ அவனுக்கு அடிமையாயிடுவேன். உங்களுக்கு தெரியுமா, நீ நல்லா இருந்தா உன்னை எல்லாரும் கேட்பாங்க, நீ சாப்பிட்டியா அப்படின்னு எல்லாருமே கேட்பாங்க. நீ நல்லா இல்லைன்னா நீ சாப்பிட்டியான்னு கேட்கறது கூட ஆள் இருக்க மாட்டாங்க. இதுதான் இந்த உலகத்தினுடைய நீதி. அதனால உங்களுக்கு நான் சொல்றேன், எனக்கு எவ்வளவு வருமானம் வருதோ அதுக்கேத்த சிந்தை தான் எனக்கு இருக்கணும், அதுக்கேத்த செலவு தான் எனக்கு இருக்கணும். எனக்கு பசிக்கு தான் சோறு வேணுமே தவிர ருசிக்கு வேண்டாம். நான் என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தீர்மானிக்கணுமே தவிர உலகம் தீர்மானிக்க கூடாது. கஞ்சி சாப்பிட்டா கூட சந்தோஷமா சாப்பிடணும். அது நல்ல ஆரோக்கியமானது, ஆசீர்வாதமானது. தப்பே கிடையாது, தப்பே கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள் நான் சொல்றேன், ஒரு ஆலோசனையா, நீ கஞ்சி சாப்பிட்டா கூட நீ சந்தோஷமா சாப்பிடு, சந்தோஷமா சாப்பிடு. ஆடம்பரமே வேண்டாம். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க பாக்கியவானா மாறணும், பாக்கியவத்தியா மாறணும். உன்னுடைய கைகள் பிரயாசத்தை நீ சாப்பிடணும். அதுல தான், ஹலோ மை டியர் பிரதர்ஸ், அதுல தான் பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கு. நம்ம எந்த இடத்துல தாழ்த்தணும் அப்படின்னு சொன்னா, தேவனுக்கு பயந்து. நான் சொல்றேன், சாப்பாடு விஷயத்துல நிறைய பேர் கோபம் வரும். சாப்பாடு விஷயத்துல கோவப்படாதீங்க, முறுமுறுக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்க. வெளியே போய் பாருங்க, வெளியே போய் பாருங்க, நிறைய பேர் சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்க. நமக்கு சாப்பாடு வருது, நம்ம பிளேட்ல வருதுன்னு சொன்னா அதுக்கு தேவனுக்கு நன்றி சொல்லி சந்தோஷமா சாப்பிட பழகிக்குங்க. ஆடம்பரம் என்பது அழிவுக்கான அறிகுறி.